நர்மதா, நர்மதா, ஜமுனா, நீ எங்கடா இங்க? அங்க அம்மா தூங்குறா. இந்த லெட்டரை கங்காதரன் அங்கிள் கிட்ட அம்மா கொடுக்க சொன்னா. அப்படியா? மரியாதைக்குரிய முதலாளிக்கு இந்த கடிதம் மரணத்தின் வாயிலில் நிற்கும் எனது வேண்டுகோள். என்னை ஒரு குழந்தைக்கு தாயாக்கி ஏற்றுக்கொள்வதாக சொல்லி இறுதியில் என்னை ஏமாற்றியே விட்டார் ஒருவர். இனியும் என் சோக கதையை தொடர விரும்பவில்லை. என் பிள்ளை தகப்பன் உயிரோடு இருக்கும் போதே அனாதையாகிறார். அவனுக்கு அம்மாவும் அப்பாவுமாக இருந்து காப்பாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை ஒன்றுதான் இந்த உலகத்தை விட்டு பெறுகின்ற எனக்கு இருக்கும் ஒரே ஆறுதல். சிரமத்திற்கு மன்னிக்கவும். அவளை நர்மதா. ஜமுனா, இப்ப அம்மா எங்கடா இருக்க? அதோ அங்க தூங்குறா. வா போலாம். இந்த இடத்துல தானே அம்மா தூங்குறாங்க. இப்ப காணுமே. நர்மதா, உன் பிணத்தை அந்த பாவிதான் தூக்கிட்டு போயிருப்பா. உன்னை காணாம புதைச்சிட்டா அவன் தப்பிச்சிடலாம் நினைக்கிறான். கோர்ட்டு நினைக்க அவன் தப்பிச்சிடலாம். ஆனா இந்த ஹூக்லையும் நினைக்க அவனால தப்பவே முடியாது. நர்மதா, நீ கடைசி மூச்சு விட்ட இந்த மண்ணை தொட்டு சொல்ற, உன்னை வாழ வைக்கிறதுல உங்க அண்ணன் தோத்து போயிருக்கலாம். ஆனா உன் வாழ்வை அழிச்சானே, அவனை சாகடிக்கிறதுல உங்க அண்ணன் தோக்கவே மாட்டான். இது சத்தியம். காவேரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. பொண்ணு இன்னும் ரெடி ஆகல. இதெல்லாம் மற்றவங்க கவனிக்க மாட்டாங்களா? நீ போய் அந்த வேலையை பாரு. அதோ பத்திய கங்காதரனுக்கு அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்துட்டு அவர் கூடவே இருக்கணும். சரி ஜமுனா, என்ன தனியா வர? உங்க அம்மா வரல? அம்மா இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. என்ன இன்னைக்குமா லீவ் லெட்டர்? ஹலோ ஜபர்தஸ்த் அவரு இருக்காதா? வந்தாச்சா வந்தாச்சான்னு காக்க வச்சு வந்தாதானே சம்பந்திக்கு ஒரு இது. ஏது? அதான் ஒரு இது கௌரவம். டார்லிங், சார் கூப்பிட்டீங்களா? நீ டிரைவரா? என்ன சம்பந்தி வந்தவொடனே உள்ள வாங்கணும் மரியாதையை கூப்பிடுறது இல்லையா? கூப்பிடாட்டி வெளியே போயிடுவேன். பார்ட்னர் அதெல்லாம் தப்பு. என்ன பார்ட்னர், நிச்சயதாமத்தை ஒரு குஜாவல்படுத்திட்டீங்க. இது என்ன பின்னால பாரு. அப்புறம் தாம்பரம் பாத்துக்கிறதா? அது எப்படிங்க? சம்பிரதாயப்படி பொண்ணை பார்த்து பேச வேண்டியதெல்லாம் பேசி அப்புறம் தான் தாம்பரம். நமக்குள்ள பேசுறதுக்கு என்ன இருக்கு? சிந்து பேர்ல ஏராளமான சொத்து இருக்கு. அவ்வளவு அவளுக்கு தான். என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸும் அவளுக்கு தான். பாக்குறதுதான் ஏற்கனவே பார்த்திருக்காங்களே. அப்ப பார்த்த பார்வை ஓர பார்வை, இப்ப பார்க்க போற பார்வைதான் நேர் பார்வை. பார்த்து பொண்ணை கூப்பிட சொல்லுங்க. அம்மா, பொண்ணை கூட்டிட்டு பாயேன். நேரா பார்க்க போறாராம். உங்க அப்பா உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. அவரை நான் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். ஏன் உங்க அப்பா அங்கிள் கூப்பிடுற? முதல்ல அப்பான்னு தான் கூப்பிட்டேன். அப்படி கூப்பிட்டாத அங்கிள்னு கூப்பிட சொல்லிட்டாரு. உங்க அப்பா யாரு உனக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. அதோ அந்த கிருஷ்ணா அங்கிள் தான். உங்க அப்பா
என்னுடைய தம்பிக்கு கங்காதரர் தன்னுடைய மைத்துனியை கொடுக்க சம்மதிக்கிறார். நோ, நான் சம்மதிக்கிறேன். ஒரு கொலகாரனுக்கு என்னுடைய மைத்துனியை நான் கொடுக்க மாட்டேன். இதோ இருக்கு சாட்சி. தம்பி நர்மதாவை ஏமாத்தி இந்த குழந்தைக்கு தாயாக்கி இருக்கான். இவனுடைய நம்பிக்கை துரோகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நர்மதா தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதோ அவளுடைய மரண வாக்குமூலம். இந்த லெட்டர்ல என்னுடைய தம்பியினுடைய பேரே குறிப்பிடலையே. உன் தம்பி தான் உங்க அப்பா இந்த குழந்தை சொல்லுது. அவன் என்ன அங்கிள் தான் கூப்பிடுவான். அப்படி கூப்பிட வச்சிருக்க. இந்த பச்சை குழந்தை சொல்றதையா கேட்டு நீங்க நம்புறீங்க? பச்சை குழந்தை உண்மையை மட்டும்தான் ஐயா பேசும். கட்டி வளர்த்த கண்ணுக்குட்டி மாதிரி தட்டி வளர்த்த தம்பி இவன் தப்பு பண்ணிருக்கவே முடியாது. இவன் மேல நீங்க அபாண்டமா பழிய சுமத்துனீங்க, பார்ட்னர், நம்ம நட்புக்கே பங்கம் வந்துரும். நட்பை என் நெஞ்சில வச்சு காப்பாற்றுறோம் ஐயானா. அந்த நட்புக்காக ஒரு நாசக்காரனுக்கு என் மைத்துனியை நான் கொடுக்க மாட்டேன். மா, தங்கச்சி, பொண்ணுக்கு இவர் அத்தான் தான். நீ கூட பிறந்த அக்கா, நீயே சொல்லுமா, உங்க புருஷன் பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா? நல்லா இல்லதா? என்னங்க, நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஒவ்வொரு பெண்ணோட வாழ்க்கையிலும் ஒரே ஒரு முறை நடக்கிற இந்த நல்ல காரியத்தை ஒழுங்கா நடக்க விடாம இப்படி தகராறு பண்றீங்களே. தகராறு பண்ண, ஆனா தவறு பண்ணக்கூடாது. நான் உயிருக்குயிரா வளர்த்த என் பொண்ணை ஒரு அயோக்கிய பையனுக்கு கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நான் சம்மதிக்கிறேன். மனசுக்கு பிடிச்ச ஒரு பின்னால போறது ஒரு பெண்ணோட சுதந்திரம். கார்டியன் சட்ட பிரகாரம் இன்னும் நீ மைனர். என்னுடைய பாதுகாப்பை தாண்டறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. இனிமே இந்த வீட்டுல நான் கிழிச்ச கோட்டை தாண்டறதுக்கு யாருக்கு சுதந்திரமும் கிடையாது. எல்லாருக்கும் சுதந்திரம், எதுலயும் சுதந்திரம். இதுதான் உங்க தாரக மந்திரம். அது என்ன ஆச்சு? அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறது இப்பதான் புரியுது. பக்குவம் இல்லாதவனுக்கு கொடுக்கிற சுதந்திரம் பழக்கம் இல்லாதவன் கையில கொடுக்கிற பந்தய குதிரை மாதிரி. இனிமே எங்கும் எதிலையும் கட்டுப்பாடு. என் கட்டுப்பாட்டை யாராவது மீறினா ஷூட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. அண்டர்ஸ்டாண்ட்? போகல மிஸ்டர் அம்பலம், ஐ அம் சாரி. நீங்க போகலாம். போறேன், இருக்கமா போறேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க முன்னால என் முகத்துல காரி துப்பாம துப்புனீங்களே, அதை தொடச்சிட்டு நான் சும்மாவா போவேன்? கொஞ்ச நாள் அவகாசம் தரேன். என் தம்பி மேல சுமத்தப்பட்ட பழிய ஆதாரபூர்வமா நிரூபிக்கல, இங்க ஒரு கொலை விழும். யாரு? இத்தனை வருஷமா நான் பிசினஸ் குடும்பத்தோட ஒட்டி உயிருக்கு உயிரா பழகணுமே, அந்த பாவத்துக்காக என்ன நானே கொள்ளுக்குவேன். அண்டர்ஸ்டாண்ட்? தற்கொலை பண்ணிக்க போறேன். உங்க வீட்டு வாசப்படியிலேயே தூக்கு போட்டு தொங்குவேன். எஸ், அங்க எங்க சார்? அகத்துலதான் ஒரு பாசந்த வீடு தானே சார்? இப்படிதான் போல இருக்கு. சார், பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளவா? உள்ள வரலாமா சார்? கலீன், வேலை இருந்தா உள்ள வரலாம், அது சுதந்திரம் சொல்வீங்க. சுதந்திரம் கிடையாது, மண்ணா கட்சியும் கிடையாது. சுதந்திரம் கொடுத்து கொடுத்தா எல்லாம் குட்டிச்சவளா போச்சு. இனிமே இந்த ஆபீஸ்ல யாருக்குமே சுதந்திரம் கிடையாது. சார், பார்ட்னர் எல்லாம் பார்த்து கையெழுத்து போட்டார் சார். கையெழுத்து போட்டா நானும் போடணுமா? இனிமே எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு தான் கையெழுத்து போடும். மத்தவங்க நம்மளை நம்ப முடியாது, நாம நடந்துக்கணும். நாம மத்தவங்களை நம்ப கூடாது. நான் போலாமா சார்? Get out! May I come in, sir? Come in.
நர்மதாவோட சீட்டுக்கு புதுசா வந்திருக்கிற பொண்ணு நீதானா? எஸ் சார். உனக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்களா? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏதாவது காதல் விவகாரங்கள் உண்டா? எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னுடைய பர்சனல் மேட்டர்ஸ்ல எல்லாம் நோ பர்சனல் மேட்டர்ஸ் ஹியர். என் ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுடைய முழு விவரமும் எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லாட்டி அவங்க இங்க வேலை செய்ய முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? எனக்கு அப்பா அம்மா இருக்காங்க சார். எனக்கு என்ன கல்யாணம் ஆகல சார். இந்த காதல் விவகாரம்லாம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். வெரி குட். டேக் டவுன். எஸ் சார். டியர் மிஸ்டர் பிராங்க். ஓஹோ, பழைய செட்டப்பா. இப்படி படுத்துனா நான் என் பொண்டாட்டின்னு நான் உன்னை நினைச்சுக்கணும் இல்லையா? என்னன்னா வடிகட்ட முட்டாளுன்னு நினைச்சீங்களா? கட்டுப்பாடோட குடும்பத்தை நடத்துறோம்டா நானு. உன்னை விட போறதில்லை இன்னைக்கு லேசில. விளக்க மாறக்க இருக்கு. என்ன இந்த ரூம்ல எக்கோ இருக்குதா? அட்ரா 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 டேய் அட்ரா 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 டேய் அட்ரா டேய் அடியாண்டா. ஏய் இங்க இருக்க. எங்க வா? 7 வருஷமா நான் வேதனை தாங்க முடியாம இருக்கேன். எனக்கு கூட தான் வேதனை. ஏய் உனக்கு இருக்கு வேதனை? இல்லங்க, உங்க வேதனையை பார்த்து எனக்கு ஒரு 7 நாளா வேதனை. வா, நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். வா சார் சார், எனக்கு தெரியும், விட்டுருங்க சார். மரியாதையா சொல்லு, எங்க போனாவா? ஏன்னா பழையபடி காலஸ்டேபல் தான், ஷேக் தண்டபாணி தான். ஐயோ, ஏய், நான் விசாரிச்சிட்டேன். காட்மாண்டுல ஷேக் தண்டபாணியும் கிடையாது, காட்டு மிளகாவும் கிடையாது, காலிஷமும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களா? அங்கதான் ஏமாட்டீங்க. அது காஞ்ச மிளகா இல்ல, பச்சை மிளகா. பொய்யா பேசுற, பச்சை பச்சா போய் பேசுற. அவனே கிடையாது, அப்புறம் பச்சை மிளகாய் இருந்து புத்தம் முடியும். இந்த மாசம் சம்பளம் உனக்கு கட்டு. ஏதா ஒண்ணு வாட போய். போயவா? என்ன பெரிய சம்பளம் கொட்டு கீச்சிர நீ? ஆ. அம்மா எங்க போகும்? அவங்க கசினோல போய் அப்படின்னா போதும், சில்லற சும்மா கொட்டு கொட்டுன்னு கொட்டுதே. ஐயோ, ராவ்புரம் கேசினோவுக்கு போறாளா? ஐயோ, அங்க வெளிநாட்டுக்காரன்லாம் வருவானே, காயினை போற மாதிரி வராய்வானடா. அந்த பழக்கம் கிடையாதுங்க. ஆ. ஜஸ்ட் இடுப்புல கையை கொடுத்து அப்படியே கூட்டிட்டு போறேன். தள்ளினே போயிடானுங்களா? 7 வருஷமா காத்துங்க இருக்கிறேடா. ஒரு முடிவு வந்துட்டேன்.